தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தொகுதி இன்றைக்கு அது திருவைகுண்டம் தொகுதியாக மாற்றப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் காலடி பட்ட மண் தான் இந்த சிறுவைகுண்டம். இன்றைக்கு போற்றக்கூடிய ஆள் ஐயா நல்லக்கண்ணு தேவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு புரட்சி ஒண்ணு வெடித்து எக்காதுக்கு. அது என்ன புரட்சின்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த தொகுதியில களமிறங்க போவதாக என் காதுகளுக்கு செய்திகள் வந்து மாரி செல்வராஜ் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தொகுதி இன்றைக்கு அது திருவைகுண்டம் தொகுதியாக மாற்றப்பட்டது. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல தாமிரபரணி ஆற்ற முழுசா பெருசா பார்க்கணும்னா சிறுவைகுண்டத்துலதான் பார்க்கணும். இந்த ஊர்லதான் சிறுவைகுண்டம் நாத பெருமாள் இங்குதான் அமைந்துள்ளார். மிகவும் பிரபலமாக பேசப்படும் ஆலயம் இது. அதே மாதிரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் காலடி பட்ட மண் தான் இந்த சிறுவைகுண்டம். அதுக்கு அடுத்தால இன்றைக்கு போற்றக்கூடிய ஆள் ஐயா நல்லக்கண்ணு தேவர், 2ஆம் அப்துல் கலாம் அப்படி என்று போற்ற. ஏன்னா இன்றைக்கு அரசியல்ல தேவமார்ல ஒரே கட்சியில 80 ஆண்டுகளாக யாருமே இருந்திருக்கவே முடியாது. அதை கண்டது நம்ம ஐயா நல்லக்கண்ணு தேவர். தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அடுத்ததாக அவரை தான் நாம் போற்றது. அப்படிப்பட்ட ஊர் தான் இந்த திருவைகுண்டம் மண். ஆனா இந்த ஊர்ல எல்லா சமுதாயத்து மக்களும் அடக்கியா இருக்காங்க. நாடார் சமுதாயமாகட்டும், தேவர் சமுதாயமாகட்டும், யாதவர் சமுதாயமாகட்டும், தேவேந்திர குல சமுதாயமாகட்டும், இஸ்லாமியர்களாகட்டும், பிள்ளைவாளாகட்டும், எல்லா சாதியும் கலந்து இருக்கு. ஆனா இங்க என்னன்னா, அன்றையிலிருந்து இன்றைக்கு ஒரு 16 சட்டமன்ற தேர்தலை கண்டது. திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்க போட்டியிடுறாங்க. அதுக்கு அன்றைக்கே தினத்தந்தியுடைய அதிபர் சீபா ஆதித்தனார் 2 முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு ஜெயித்தார். அதன் அடிப்படையில் அது அப்படியே தொடர்ந்து இருக்கு. ஆனா இங்க கேட்டீங்கன்னா, சிறுவைகுண்டமா அது தேவமார் கோட்டமா. சமீபத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய சிலையை புதுப்பிச்சு 48 நாள் பூஜை விழா. தமிழ்நாட்டுல எந்த ஊர்லயும் தேவர் ஐயாவுடைய சிலைக்கு இது மாதிரி யாருமே அபிஷேகத்தை கொண்டாடிக்க முடியாது. ஒவ்வொரு ஊருக்காரங்களுடைய பூஜை ஒரு நாள். சிறுவைகுண்டமாகட்டும், கால்வாயாகட்டும், பெருங்குளமாகட்டும், பைப்ராமங்கலமாகட்டும், பேரூர் ஆகட்டும், இப்படி எல்லா ஊரும் சேர்ந்து தெய்வத்து திருமகனாருக்கு செய்தது போல வேற எந்த ஊர்லயும் தேவர் ஐயாவுக்கு இது மாதிரி ஒரு அபிஷேகத்தை பிரம்மாண்டமாக செய்யவே இல்லை. அப்படி இருக்கும் போது இந்த ஊர்ல தேவர் சமுதாயத்தை சேர்ந்த யாருமே போட்டியிட முடியவில்லை. குறிப்பா நாங்குநேரி ஆகட்டும், ராதாபுரம் ஆகட்டும், அடுத்ததாக சிறுவைகுண்டம். இப்ப இந்த தொகுதியில இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு புரட்சி ஒண்ணு வெடித்து எக்காதுக்கு. அது என்ன புரட்சின்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த தொகுதியில களமிறங்க போவதாக என் காதுகளுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கு. அதாவது இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் தேவர் அமைப்புகள் கொண்டவர்கள் 3 அமைப்புகள். ஒண்ணு நம்ம சிறுவைகுண்டம்
சுரேஷ் தேவர் அவர்கள், அடுத்ததாக BMT இசக்கிராஜா தேவர், அடுத்ததாக நம்ம பேச்சிமுத்து தேவர். இந்த 3 பேருமே இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை சார்ந்தவர்கள். ஆனா இன்றைக்கு இந்த தொகுதியில நாடார் சமுதாயத்து மக்கள் தான் வேட்பாளராக போட்டியிடும். அதுக்கு தேவர் சமுதாயத்துல சரியான வேட்பாளர் இல்லாம கூட இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் அப்படித்தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கேன், யாருமே இல்லாதது மாதிரி. ஏன்னா அரசியலுக்கு பணம் மட்டும்தான் போதாது, எல்லாமே எல்லாம் இருந்தா மட்டும்தான் அவன் அரசியல்ல போட்டியிட முடியும், ஜெயிக்க முடியும். ஆனா இன்றைக்கு சினிமா காலம், இந்த காட்சிகள் எல்லாம் மாறி மாறி இன்னைக்கு கடந்து போயிட்டு, மாரி செல்வராஜ் ஒரு 5 படங்களுக்கு மேல இன்னைக்கு அவரு இயக்கி விட்டார். அதுல இன்றைக்கு அவருக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு. தன்னுடைய சமுதாயத்து மக்கள் கஷ்டப்பட்ட வழிகளை தான் அவரு படமாக காட்டியிருக்கேன் அப்படி. அப்படி சொல்லும் போது இந்த தொகுதியில மாரி செல்வராஜ் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா, வெற்றி பெற மாட்டாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஆனா என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிவிடு. அதாவது தற்போது தேவமாரி சமுதாயத்துல வாக்குகள் அப்பவே இருந்து அம்மாவுக்கு தான் இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு அடுத்ததா அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓட்டு தலைகளாக மாறிவிட்டது. இப்போ டிடிவி அவர்களோட கூட்டணி, இந்த கூட்டணியை பார்க்கும்போது மக்களுக்கு என்ன ஆகுது? கசப்பாகிறது. நிரந்தரமா ஆகுமா இது, என்ன ஆகும் என்று அவங்களே யோசிக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஓட்டு போட்டாலும் புரோஜனமா ஓட்டு போடணும். இப்போ மாரி செல்வராஜ் உண்மையிலே களத்துக்கு வந்து விட்டார், வேட்பாளராக அறிவித்து விட்டார். திமுகவின் வேட்பாளர். ஏற்கனவே அவர் உதயநிதி ஸ்டாலினை வைத்து மாமன்னன் அப்படி என்று படத்தை இயக்கினார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட உட்கார்ந்து பேசக்கூடிய தகுதியில மாரி செல்வராஜ் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சுட்டா என்ன ஆகும்? அறிவிச்ச உடனே நம்ம சுரேஷ் தேவர் அவர்கள் மாரி செல்வராஜுக்கு உடனே பொன்னாடே போற்றுவார். இது கண்டிப்பா ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா பார்வர்ட் பிளாக் இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி. அது யாரை கை காட்டுதோ அங்கதான் அவருக்கு போகணும். இல்ல நான் அதிமுகவுக்கு போறேன் அப்படின்னு போகவே கோட்பாடு, அது கொள்கை. அது அதே மாதிரி தேவர் சமுதாயத்து மக்களுக்கு அதிகமான சலுகைகளை கொடுக்கிறேன், நீங்கள் கொடுக்கின்ற கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா இசக்கிராஜா தேவர் அவர்களும் ஆதரவு கொடுப்பார், பேச்சிமுத்து தேவர் அவர்களும் ஆதரவு கொடுப்பார். ஏன்னா இப்ப மாறி போக முடியாது. ஏருக்கு மாறா போயிட்டாங்கன்னா ஒண்ணு செய்ய முடியாது. நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ஆட்சியை அமைக்கணும், அவங்க தான் நமக்கு நல்ல மாதிரி செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் நாடார் சமுதாயத்துல போட்டியிடும். அப்போ வேற வழி இல்லை, ஆதரிச்சுதான் ஆகணும். அதிமுகவுக்கு கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டார்கள். இதே சண்முகநாதன் அவர்கள் போட்டியிட்டாலும் ஆதரிக்க மாட்டார். அதே மாதிரி இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் பேர் இருக்கு. சுப்பியா பாண்டியன் 13,000 ஓட்டு என்னமோ அன்னைக்கு வாங்கியிருந்தார். அதே மாதிரி இப்போ புதுசாக விஜய், அவங்களுக்கும் விஜய்க்கும் போட மாட்டாங்க. ஏன்னா ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு தான் போடணும். ஒரு ஓட்டு போட்டு வீணா போயிட்டுனா அது செல்லாத ஓட்டுகள் என்றுதான் அர்த்தம். அதுக்காக கட்சியினுடைய தலைமை
திடீர்னு மாரி செல்வராஜ் தான் போட்டியிடணும்ட்டாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியும். அங்கதான் ஆதரவு கொடுக்கணும். பாரஞ்சித் அவருக்காக பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக வருவார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக மாரி செல்வராஜுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டு வருவார். அப்ப ஒண்ணு செய்ய முடியாது. அதனால என்ன சொல்றேன், நம்ம சமுதாயத்து மக்கள் அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாமல் தான் இருந்து கொண்டிருக்காங்க. தேவமார் யாராவது ஒருத்தர் இந்த தொகுதியில போட்டியிட்டால் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா ஆள் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் இன்னும் இல்லை. இனி வரும் காலங்கள்லயாவது ஆகலாம். அதனால என்ன சொல்றேன், மாரி செல்வராஜ் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் கண்டிப்பாக நம்ம தேவர் சமுதாயத்து மக்கள் அவருக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. மாரி செல்வராஜ் தான் வெற்றி பெறுவார். 100க்கு 99% மாரி செல்வராஜ் தான் வெற்றி பெறுவார். நன்றி, வணக்கம்.